கிட்டத்தட்ட 4:30 மணிக்கெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி நான் 6:30 வீட்டில் இருக்கும்போது என்னிடம் தெரிவிக்கப்பட்டது. பல முறை அவர்களை மன்றாடினோம், வெளிநாடுகளுக்கு சென்று மாண்புமிகு அம்மா அவர்களை வைத்தியம் செய்யலாம் என்று. அவர்கள் அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. அம்மா அவர்கள் காலமாகி விட்டார்களாமே என்று சொன்ன பொழுது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு நாளத்தை கடத்தி 11:30 மணிக்கு காலமாக்கி விட்டார் என்ற செய்தியைத்தான் அவர்கள் எங்களுக்கு தந்தார்கள். மாண்புமிகு அம்மா இருந்தாங்கல்ல, 2வது ஃப்ளோரில் 7 பேர் அவர் கையால் போட்டு வச்சுருந்தார். ஆளுக்கு ஒரு நோட்டு வச்சுருப்பானுங்க, பேனா வச்சுருப்பாங்க. யார் வந்தாலும் பன்னீர்செல்வம் வந்தார், இத்தனை மணிக்கு வந்தார், எங்கே சென்றார், உட்கார்ந்தார், எழுந்தார், டீ சாப்பிட்டார், யாரோட பேசினார், இப்படி. சசிகலா மட்டும்தான் நான் உள்ளே அனுமதிச்சிருக்கேன் வீட்டுக்குள்ளே. எனக்கு உதவியாகத்தான். அவங்க எந்த அரசியல் ஈடுபட மாட்டாங்க. யாரும் அவரோடு பேசக்கூடாது, பேசுவதற்கு முயற்சியும் செய்யக்கூடாது. நான் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் குடும்பத்தில் யாரையும் என் வீட்டில் உள்ளே நுழைய விட மாட்டேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள். 2012 2005 மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனை வைக்க வர வரைக்கும் நான் சசிகலாவோட பேசினதே இல்லை. எழுபத்தைந்து நாள் மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார்கள். சிகிச்சை பெற்ற பொழுது யாரையும் உள்ளே சென்று பார்க்க விடவில்லை. தினந்தோறும் நாங்கள் காலையில் செல்வோம், இரவு வரை அங்கேதான் இருப்போம், வருவோம். ஒரு தடவை கூட எங்களை பார்க்க அவர்கள் அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் சிகிச்சை பெறுகின்ற சூழலில் இருக்கின்றார்களே, மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு என்னதான் அப்படி சிக்கலான வியாதி இருக்கிறது? வெளிநாடுகளுக்கு சென்று லண்டன் அல்லது அமெரிக்கா சென்று வைத்தியம் செய்து நாம் அம்மா அவர்களை நாம் உயிரோடு பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல முறை அவர்களை மன்றாடினோம். வெளிநாடுகளுக்கு சென்று மாண்புமிகு அம்மா அவர்களை வைத்தியம் செய்யலாம் என்று. அவர்கள் அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் அடைகின்ற அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 4:30 மணிக்கெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி நான் 6:30 வீட்டில் இருக்கும்போது என்னிடம் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக நான் மருத்துவமனைக்கு சென்றேன். அம்மா அவர்கள் காலமாகி விட்டார்களாமே என்று சொன்ன பொழுது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு நாளத்தை கடத்தி 11:30 மணி வரைக்கும் நேரத்தை கடத்தி 11:30 மணிக்கு காலமாக்கி விட்டார் என்ற செய்தியைத்தான் அவர்கள் எங்களுக்கு தந்தார்கள். அதற்கு முன்னால் இந்த 75 நாளும் என்ன மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் அடைந்த அன்று கூட இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னால் அரசினுடைய செயலர், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் எட்டுகிற சூழல் இருக்கிறது என்று எங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினார்கள் என்று. எந்த செய்தியும் என்னை பொறுத்தவரை என்னிடம் தெரிவிக்கவில்லை இவர்கள். இந்த அறிக்கையை வெளியிட்ட அரசு செயலாளர் வாபஸ் பெறவில்லை என்றால் அவர் மீது நான் நீதிமன்றத்தில் உறுதியாக வழக்கு தொடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு செய்தி, 4 நாளுக்கு முன்னால் ஒரு செய்தி, விஜயபாஸ்கர் அவர் ஆல்ரவுண்டு பிளேயருங்க. அவருடைய கையால் அந்த 2வது ஃப்ளோரில் மாண்புமிகு அம்மா இருந்தாங்கல்ல, 2வது ஃப்ளோரில் 7 பேர் அவர் கையால் போட்டு வச்சுருந்தார். அந்த 2வது ஃப்ளோர் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஆளுக்கு ஒரு நோட்டு வச்சுருப்பானுங்க, பேனா வச்சுருப்பாங்க. யார் வந்தாலும் பன்னீர்செல்வம் வந்தார், இத்தனை மணிக்கு வந்தார், எங்கே சென்றார், உட்கார்ந்தார், எழுந்தார், டீ சாப்பிட்டார், யாரோட பேசினார், இப்படி. என்னை போல் அன்றைக்கி வர்றவங்க 24 நேரமும் குறிப்பெடுத்துக்கூட்டி விஜயபாஸ்கரை கொடுக்குறதே அவனுக்கு வேலை. அது 7 பேருக்கு. என்னை பார்த்தோன்னே வந்து அந்த நோட்டில் பாக்கெட்டில் உள்ளே போட்டுக்குருவானுங்க. அப்புறம் மனப்படமாக வந்து என்ன இப்போ இத்தனை பேர் அங்கங்கே முக்கில் இருக்கிறாங்க, இவங்களை ஆஸ்பத்திரி ஆளுனாலும் நான் 10-15 நாள் பார்த்த முகமே டெய்லி நின்றுக்கிட்டே இருக்காங்களே, ஒரு வேலையும் செய்கிறதில்ல இவங்க, ஆஸ்பத்திரி வேலையும் செய்கிறதில்ல, ஆஃபீஸ் வேலையும் செய்கிறதில்ல. பார்த்து அப்புறம் கேட்கும்போது விஜயபாஸ்கர் அங்கங்கே ஆளை நிப்பாட்டி வச்சுருக்காரு அப்படின்னாங்க. விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, நீதி விசாரணைக்கு அமைத்தால் முதலில் பன்னீர்செல்வத்தை தான் விசாரிக்க வேண்டி வரும் என்று சொல்கிறார். நான் தானேப்பா சொல்கிறேன் நீதி விசாரணை வேணும்னு சொல்லி, நான் தானே சொல்கிறேன் நீதி விசாரணை வேணும்னு சொல்லி.
நீதி விசாரணை வேண்டும் என்று, அதுவும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிபிஐ விசாரணை வந்தால்தான் அந்த மரணத்தில் இருக்கின்ற புதைந்திருக்கின்ற உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். வரட்டும், முதல்ல என்னை விசாரிக்கட்டும், என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆனால் நீதி விசாரணை நடந்து உண்மையிலேயே உண்மை நிலைமை வந்தா யார் முதல் குற்றவாளினா விஜயபாஸ்கர் தான். இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக முதலமைச்சராகவும் இந்த கழகத்தையும் நம்முடைய இயக்கத்தையும் ஆட்சியும் அவர்களுடைய குடும்பத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கு செய்த சூழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறாங்க. எப்போ? 2011 11ஆம் மாதம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய முக்கிய அறிவிப்பு. திருமதி வி.கே. சசிகலா கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு மா. நடராஜன், திவாகர், டிடிவி தினகரன், வி. பாஸ்கரன், வி.என். சுதாகரன், டாக்டர் எஸ். வெங்கடேஷ், எம். ராமச்சந்திரன், ராவணன், மோகன் அடையாறு, குலோத்துங்கன், ராஜராஜன், டிவி மகாதேவன், தங்கமணி ஆகியோர் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார்கள். கழக உடன்பிறப்புகள் யாரும் இவர்களுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் கையொப்பமிட்டு வருதுங்க. இந்த அம்மா நீக்கி வச்ச பிறகு 4 மாதம் கழித்து திருமதி சசிகலா மாண்புமிகு அம்மா அவருக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதுகிறாங்க. அதுக்கு பின்னால் அம்மா இன்னொரு அறிக்கை வர்றாங்க. இவங்களுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்த பிறகு அறிக்கை விட்டதோடு மட்டுமல்லாமல் அது எல்லா அமைச்சர்களையும் தலைமை கலை நிர்வாகிகளையும் எங்களெல்லாம் கூப்பிட்டு, சசிகலா மட்டும்தான் நான் உள்ள அனுமதிச்சிருக்கேன் வீட்டுக்குள்ளே, எனக்கு உதவியாகத்தான், அவங்க எந்த அரசியல் ஈடுபட மாட்டாங்க, யாரும் அவரோடு பேசக்கூடாது, பேசுவதற்கு முயற்சியும் செய்யக்கூடாது. ஆனால் என்னால் நீக்கி வைக்கப்பட்டவர்கள் அந்த பட்டியல் நான் வாசிச்சல்ல, அவங்க குடும்பத்தில் யாரு கூடயும் நீங்கள் பேசக்கூடாது, பேசினால் உங்களை நான் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி விடுவேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லிவிட்டு, நான் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் குடும்பத்தில் யாரையும் என் வீட்டினுள் உள்ளே நுழைய விட மாட்டேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள். எல்லா அமைச்சருக்கும் தெரியும், தலைமை கழக நிர்வாகிக்கும் தெரியும். இதுதான் உண்மை நடந்ததுங்க. 2012 2000 மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனை வைக்க வர வரைக்கும் நான் சசியோட பேசினதே இல்லை. அவங்க ஆஸ்பத்திரிக்கு 24 நாள் கழித்து ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே வரும்போது ஒரு தடவை பார்த்தாங்க, நல்லா இருக்காங்க அம்மான்னு. சரிங்க அப்படின்ட்டு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. இதுதான் நடந்த உண்மை. ஆக அரசியலில் ஈடுபட மாட்டேன், அக்காவுக்கு சில பேர் சதித்திட்டம் தீட்டினார்கள் என்று சொன்னார்களே, அந்த சதித்திட்டம் என்ன சதித்திட்டம்? கட்சியும் ஆட்சியும் தங்கள் குடும்பத்துக்குள் கொண்டு வருகின்ற சதித்திட்டம். அந்த சதித்திட்டம் தெரிந்தவர்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் இவர்களை எல்லாம் தங்கள் இல்லத்திலிருந்து வெளியேற்றினார்கள். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இவர்கள் மட்டும் உள்ளே வந்தார்கள். ஆனால் அந்த சதித்திட்டம் தொடர்ந்து இப்பொழுது அது நிறைவேறிருக்கின்றதான் இன்றைக்கு நடந்திருக்கின்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கத்தினை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட நம்முடைய இயக்கம், மாண்புமிகு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட நம்முடைய இயக்கம் இன்றைக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த தர்ம யுத்தம் இப்பொழுது நம்மால் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த தர்ம யுத்தம் இயக்கத்தையும் இன்றைக்கு கட்சியில் சசிகலாவுடைய பினாமியாக உட்கார்ந்திருக்கின்றார்கள் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி. அந்த 122 வாக்கு தான் அவங்களுக்கு. 7.5 கோடி தமிழ் மக்களும் இன்னைக்கு நம்மோட தான் இருக்கிறாங்க. இதைத்தான் சொன்ன சட்டமன்ற பேரவைத் தலைவர் ஐயா அவங்கள விடுங்க, 15 நாள் அங்கே அடைச்சி வச்சுருந்தாங்க. அவங்களாம் கூவாத்தூர் எம்எல்ஏ, அது அவங்களாம் அவங்க ஊர் தொகுதிக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஒரு 3 நாள் போய் தொகுதி மக்களை சந்தித்து என்னன்னு கேட்டு வரட்டும், கருத்து கேட்டு ஒரு ஓட்டு போடட்டும். முடியாதுன்னாரு. சரி விடுங்க, ரகசிய வாக்கெடுப்புலாம் நடத்துங்கன்னா அதுக்கு முடியாதுன்னாரு. இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க. இப்போ இந்த ஆட்சி பினாமி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பினாமி ஆட்சியில் இந்த யார் கைக்குள்ள இருக்கு? யார் நடத்துகிறா? ஆனால் மக்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆக இந்த உரிய நீதி விசாரணை வந்தால் மட்டுமே மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்தினுடைய முடிச்சு அவிழ்க்கப்படும் என்பதற்காகத்தான் இந்த முதல் படி நம்முடைய உண்ணாவிரத அறப்போராட்டம். நீதி விசாரணை வரும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும்.